கணிதம் பருவம் 1 பாடம் 2 இயற்கணிதம் ஓர் அறிமுகம். ஆக்கம் சிவராமகிருஷ்ணன், பட்டதாரி ஆசிரியர், கணிதம், சேலம். இப்போ ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். கீழே உள்ள அமைப்பு முறையை உற்று நோக்கி விடையளிக்கவும். பாருங்க, 5, 8, 11, 14 அடுத்த நம்பர் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஒரு நம்பருக்கும் உள்ள இடைவெளி என்னன்னு பாருங்க. 8லேருந்து 5 கழிச்சு பாருங்க, 3 வரும். அதே மாதிரி அந்த 3 ஒரு நம்பர்லேருந்து கூட்டிகிட்டே போங்க. யூ கெட் த ஆன்சர். 14 + 3 17. 17 கூட 3 கூட்டினீங்கன்னா 20. 20 கூட 3 கூட்டினா 23. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியோட விடை. அடுத்தது பாருங்களேன், 15,873 × 7 என்ன விடை வந்திருக்கு பாருங்க. 1 1 1ன்னு வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி 15,873 14ஆல் பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 2 2ன்னு போயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 15,873 21ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி 15,873 28ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, போன நம்பரில் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 1 1 வந்துச்சு. ரெண்டாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 2ன்னு வந்துச்சு. அப்போ 15,873 21ஆல் பெருக்குனா 3 3ன்னு வரப்போகுது. அதான் இங்கே போட்டிருக்கிறேன். அடுத்தது 15,873 28ஆல் பெருக்குனா 4 4. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 7வது வாய்ப்பாடு வர்றது தான் அதில் இருக்குது. 7வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் அதில் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு பாருங்களேன், ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, 3 வட்டம் கொடுத்துருக்குறாங்க. முதல் படத்தில் ஒரு சதுரம் 3 வட்டம். ரெண்டாவது படத்தில் பாருங்கள் 2 வட்டம் 3 + 3 6 வட்டம். மூணாவது படத்தில் பாருங்களேன் 3 சதுரம், இங்கே ஒரு 3 வட்டம், இங்கே ஒரு 3 வட்டம், இங்கே ஒரு 3 வட்டம், மொத்தம் 9 வட்டம். அடுத்த கேள்வி, 4வது அமைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 4 சதுரம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சதுரத்தையும் 3 3 வட்டத்தை சேர்க்கணும். அப்போ 4 3 12 வட்டங்கள் இருக்கும். அடுத்து 5வது அமைப்பில் பார்த்தீங்கன்னா 5 சதுரம் இருக்கும். 5 × 3 15 வட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதான் அட்டவணை நிறைவு செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்த 2 அமைப்புகளையும் வரையவும் மற்றும் அட்டவணையை நிறைவு செய்யவும். நம்மளே வரைய சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம், அப்புறம் ஒரு வட்டம், 2 முக்கோணம் இருக்குது ஒரு படத்துக்கு. அடுத்தது 2 சதுரம், நெக்ஸ்ட்டு 2 வட்டம், 2 + 2 4 முக்கோணம் இருக்குது. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3வது படத்தில் 3 சதுரம், 3 வட்டம், 3 × 2 6 முக்கோணம் கிடைக்குது. அடுத்து 4வது படம் எப்படி சார் இருக்குன்னா, 4 சதுரம் இருக்கும், 4 வட்டம் இருக்கும், முக்கோணம் வந்து 4 × 2 8 முக்கோணம் இருக்கும். அடுத்தது 5வது படம் என்ன சார் இருக்குன்னா, 5 சதுரங்கள், அப்புறம் 5 வட்டங்கள், அப்புறம் 5 × 2 முக்கோணங்கள், 2 10 முக்கோணங்கள் இருக்கும். இதுதான் நான் இங்கே அட்டவணையில் நிறைய செஞ்சுருக்கேன். அடுத்தது, ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்பில் உள்ள மாணவர்களை ஒரு குழுவிற்கு 5 மாணவர்கள் வீதம் அமைத்தால் பி குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இது ஒரு கேள்வி, சூப்பரான கேள்வி. இதற்கான விடை என்ன? இயற்கணிதத்தில் எப்படி எழுதலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு வகுப்பில் வந்து 5 பேர் இருக்காங்க. அப்புறம் பி குழுக்கள், அதை எப்படி எழுதலாம்னா 5Pன்னு எழுதலாம். 5 × Pன்னு எழுதலாம், அல்லது 5P அப்படின்னு எழுதலாம். அதான் விடை இதுக்கு. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பல கணக்குகள் இயற்கணிதத்தில் வரும். அடுத்து பாருங்க, அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அப்பாவோட 30 வயசு சின்னவன் சொல்கிறாங்க. அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். அப்பாவோட வயசு நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து 7லேருந்து Z வரைக்கும் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கணக்கில் பாருங்களேன், நான் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். அறிவழகனின் தந்தையின் வயது எக்ஸ் என்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அறிவழகன் வயது என்னவா இருக்கும்? அப்பா வயசுலேருந்து பையனோட வயசை கழிச்சிடணும். அப்போ x - 30. அப்போ இந்த கணக்கோட விடை வந்து x - 30. நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக m கூட போடலாம். m - 30. ஒய் எனக்கு ஒய் தான் பிடிக்குது சார் அப்படின்னா y - 30. ஏதாவது ஒரு மாறி, இது வந்து மாறிலி. எக்ஸுங்கிறது மாறி, இது வந்து மாறிலி. ஸோ இந்த சம்மோட விடை என்ன சார் அப்படின்னா x - 30.